உம்முடைய பேரருளால் வேலூர் திருமண்டலத்தின் பொன்விழா கொண்டாடும் இந்த ஆண்டின் தூது பணி விழாவின் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் திருமண்டல திருக்குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது சில நிமிடங்கள் உமது வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை விளக்கி சொல்லுவதற்கோ அதை விளங்கிக் கொள்வதற்கோ நாங்கள் அறிவில் முதிர்ந்தவர்கள் அல்ல. தூய ஆவியரின் துணையோடு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை இன்று எங்கள் சமூக பொருளாதார கட்டமைப்பு பின்னணியில் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவித்தாரு. இந்த வார்த்தைகளின் ஆழங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருடும். எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, இப்போது என் வாயின் வார்த்தைகளை இங்கு குழுமி இருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்து நினைவுகளும் உம்முடைய தூய திருமுன்னிலையில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். இந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்த மாலை பொழுதில் உங்கள் முன்பு நான் நிற்பதை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடவுளை போற்றுகிறேன், கடவுளை துதிக்கிறேன். இந்த அழைப்பை எனக்கு வழங்கி உங்கள் முன்பு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற நமது திருமண்டலத்தின் பேராயர் பேரருள் திரு அறிவர் சர்மா தியானந்தம் ஐயா அவர்களுக்கும் பேராயர் அம்மா அவர்களுக்கும் நான் என் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஐயா சொன்னது போல எங்களுடைய ஈரோடு சேலம் திருமண்டலம் பிரிக்கப்பட்டு நிர்வாக ரீதியாக வளர்ந்து கொண்டு வந்த பொழுது நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் சவால்களும் அறைகூவல்களும் நிரம்ப இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு குறுகின காலம், ஒரு 4.5 மாதங்கள் எங்கள் திருமண்டலத்திற்கு ஐயா பொறுப்பு பேராயாக இருந்தார். அவருடைய முதிர்ச்சி, பிரச்சனைகளை அணுகுகிற விதம், மக்களை ஆயர்களை கையாளுகிற போங்கு, இது எல்லாவற்றையும் நாங்கள் ரசித்திருக்கிறோம். அவருடைய எளிமையான வாழ்க்கை, இப்படி அந்த குறுகின காலத்தில் நிறைய விஷயங்களை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள கடவுள் எங்களுக்கும் எங்கள் திருமண்டலத்தின் ஆயர்களுக்கும் கடவுள் வாய்ப்பிருக்கிறார். கடவுளை போற்றுகிறேன். அதே போல் நமது திருமண்டலத்தின் நிர்வாக செயலர் அருட்பணி அறிவர் ஐசக் கதிர்வேல் அண்ணன் அவர்கள், அவர் எனக்கு ஆசிரியர். நான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே படித்த பொழுது 3ஆம் ஆண்டு கிராமிய இறையியல் நிறுவனத்தில் தங்கியிருந்த பொழுது அந்த நிறுவனத்தின் இயக்குநராக இருந்து 3ஆம் ஆண்டில் கிராமம் சார்ந்த மக்களின் சிக்கல்களை, அவர்கள் சந்திக்கின்ற சவால்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் வகையில் அநேக விஷயங்களை எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக விஷயங்களை நாங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்த குறும்புகளையும் தாண்டி நிறைய விஷயங்களை அவரிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் இப்பொழுது இந்த திருமண்டலத்தினுடைய செயலராக இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கும் நான் நன்றி. இந்த தூது பணி விழாவினுடைய பொது கூட்டுனர் அருட்பணி எட்வின் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து தோள் கொடுத்து இந்த பெருநிகழ்வை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கின்ற இணை கூட்டுநர்கள், திரளாய் வந்திருக்கிற ஆயர் சகோதர சகோதரிகள், அவர்தம் குடும்பங்கள்,
மேடையில் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் நிறுவன தலைவர்கள், பல்வேறு பொறுப்பாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகள், பொதுவான இறை மக்கள், விசுவாச உறவுகள், கிறிஸ்தவ சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா சொன்னது போல், அறிமுகப்படுத்தினது போல், உங்களுக்கு ஏதோ சொல்லித் தருவதற்காக நான் வந்தேன் என்கிற மனநிலை எனக்கு இல்லை. உண்மையில் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ஐ எம் ஹியர் வித் ஃபுல் ஆஃப் லேர்னிங் ஸ்பிரிட். ஒரு அழகான திருமண்டலத்தை இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி வந்த பல தலைவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் ஒருங்கிணைத்திருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் கடவுளை போற்றுகிறேன். உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறேன். இன்றும் நாளை காலையும் 2 அருளுரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆகவே நாம் சில நிமிடங்கள் திருமறையின் வார்த்தைகள் இவற்றை கருத்தூன்றி கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். அருட்பணி என்பது என்ன? வாட் இஸ் மிஷன்? மிக எளிமையாக அருட்பணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு சொல்லித் தந்த இறைவேண்டலிலே ஒரு முக்கியமான வார்த்தை வருகிறது. உமது அரசு வருக. உமது தூய திருவுளம் விண்ணகத்தில் நிறைவேறுவது போல மண்ணகத்திலும் நிறைவேறும். உமது அரசு, அந்த நீதி, சமாதானம், அன்பு போன்ற மதிப்பீடுகளை கொண்ட உமது அரசு இங்கு வரட்டும். கடவுளின் அரசு இங்கு வரட்டும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலை நடைமுறைக்கு கொண்டு வரும் பணியே அருட்பணி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்னார். அதை நடைமுறைப்படுத்தி அவரது கனவை நனவாக்க நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிக்கு பெயர்தான் அருட்பணி. கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து வழியாக இந்த அருட்பணியை ஏற்கனவே துவங்கிவிட்டார். உலகளாவிய திருச்சபையும் கடவுளின் பங்காளர்களும் அந்த திருப்பணியை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியின் விதைகளை, விழுமியங்களை உள்வாங்கி அதில் உறுதியாகவும் தொடர்ந்தேர்ச்சியாகவும் இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்புடையவர்களாகவும் சொல்வதின் செய்வதின் வாயிலாக அவரது அரசின் உருவாக்கத்திற்கான சான்றுகளாக நாம் மாறுகிறோம். Bearing witness to the event of redemption constantly, consistently and relevantly. இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை செய்ய மறந்துவிடவே கூடாது. இந்த பணி நாம் வாழ்கிற சமூக, அரசியல், பண்பாட்டு, கலாச்சார கூறுகளின் பின்னணியில் ஏற்புடைய திருப்பணியை நாம் நிறைவேற்றுகிறோம். இதுதான் அர்த்தம். ஒருவேளை இந்த திருக்காட்சியில் இருந்து திருச்சபைகள் தங்கள் வரலாற்று வழியில் திசை விலகி இருக்கும் என்றால், சில வீழ்ச்சிகள் நடந்திருக்கும் என்றால், அதை சீர்படுத்திக் கொள்ள, அதை மாற்றிக்கொள்ள, அதை திருத்திக் கொள்ள, அதில் கற்றுக்கொள்ள கடவுள் தந்திருக்கும் வாய்ப்புதான் இந்த அருட்பணி விழா. தனி மனித வாழ்விலும் சரி, சமூகத்தின் வாழ்விலும் சரி, அமைப்புகளின் வாழ்விலும் சரி, வீழ்ச்சிகள் நடப்பது இயல்பு. That is quite natural. விழுவது இயல்பு, விழுந்தே கிடப்பது இடுக்கு.
இழுக்கு. கடந்து வந்த பாதையில் கற்றுக்கொண்டு நாம் திசை விலகின இடங்களை அடையாளம் கண்டுகொண்டு கிறிஸ்துவின் வாழ்வினாலும் அவர் செய்த போதனைகளாலும் அவர் ஆற்றிய திருப்பணிகளாலும் அந்த முன்வடிவத்தை உள்வாங்கிக் கொண்டு நாம் நமக்கு தந்திருக்கும் அருட்பணி என்கின்ற பொறுப்புணர்வை திருச்சபையாக, திருக்கூட்டமாக, இறைமக்களாக தொடர்ந்து நாம் முன்னெடுக்க வேண்டும். முதலில் இந்த அருட்பணி பற்றிய மிக பரவலான ஆழமாய் வேரூன்றிவிட்ட சில பார்வைகளை நான் உங்களுக்கு முன்பு சொல்லுகிறேன். சில புரிதல்கள் நீண்ட நெடும் காலமாய் பேசப்பட்டு மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு மக்களது ஏற்பை பெற்று இப்பொழுது வெகு மக்களின் கருத்தியலாக நிலை பெற்றுவிட்ட சில பார்வைகள். ஒன்று, கடவுளின் ஆளுகை என்பது வரலாற்றுக்கு அப்பாற்பட்டது, மறு உலகம் சார்ந்தது. இட் இஸ் சூப்ரா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அதர் வேர்ல்ட். இரண்டு, இந்த கடவுளின் ஆளுகை என்பது மனித பங்கேற்புகள் எதுவுமே இல்லாமல் கடவுள் நினைத்த நேரத்தில் நிகழ்ந்துவிடும். The coming of the kingdom of God will happen at God's appointed time without the participation of humanity. நாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அது உடனே வந்து நிகழ்ந்துவிடும். மூன்று, எனவே அருட்பணி என்பது மக்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க அழைத்து அவர்களை இந்த பரலோக ராஜ்யத்திற்குள் சேர்த்துகின்ற பணிதான் அருட்பணி. Therefore, salvation, save the people and include them in the kingdom of God. இவைகள் நீண்ட நெடும் காலமாய் பேசப்பட்டும் நம்பப்பட்டும் இருக்கிற பரவலான கருத்துக்கள். இதன் அடிப்படையில் ஆலயங்கள், திருச்சபைகள், திருப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கிறிஸ்து சொன்ன முக்கியமான கட்டளைகளுக்கெல்லாம் முக்கியத்துவத்தை குறைத்துவிட்டு அவர் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொன்ன விஷயங்களில் அவ்வளவு கவனம் செலுத்தாமல் நாம் பலகாலம் நகர்ந்துவிட்டோம். ஆகவே நான் என்னுடைய மைய உரையை சொல்லுவதற்கு முன்பு சில அடிப்படை தெளிவுகளை உங்கள் முன் வைத்து விரும்புகிறேன். ஒன்று, கடவுளின் ஆளுகை என்பது முழுக்க முழுக்க மறு உலகம் சார்ந்தது அல்ல. மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவ மன்னிப்பு, ஒப்புரவு என்பது நற்செய்தியின் நடுவம். எப்பொழுதும் மன்னித்து ஒப்புரவாகி ஏற்றுக்கொள்ளும் கடவுள் எப்பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்ளும் நிலையில்தான் இருக்கிறார். மூன்று, கிறிஸ்துவின் உயிர்ப்பில் கடவுள் ஒரு புதிய படைப்பை தொடங்கிவிட்டார். It was already started in resurrected Christ. Resurrected Christ is the first fruit of new creation. படைப்பனைத்தையும் புதிதாக்குகிற கடவுளின் பேரியக்கத்தில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு முதல் நிலை. அவர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். எபேசியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்களிலே கால நிறைவில் கடவுளின் திட்டத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். அது என்னவென்றால், கிறிஸ்துவின் கீழ் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கடவுளின் ரகசியத்தை இப்பொழுது புரிந்து கொண்டோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு மனிதனாவது கெட்டு போவது கடவுளின் திட்டம் அல்ல.
யாரையோ நரகத்தில் அழிப்பது கடவுளின் திட்டம் அல்ல. கடவுள் என்ன விரும்புகிறார்? இந்த கிறிஸ்துவுக்குள் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, இவை அனைத்தும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் கடவுளின் மீட்பு பற்றிய அனைத்துலக படைப்பனைத்திற்குமான பார்வை. 19ஆம் நூற்றாண்டிலே உலகெங்கும் திருச்சபைகள் அதிகமாக வளர்ந்தது. Churches expanded enormously. பல அருட்தொண்டர்கள், பல திருச்சபை தந்தையர்கள், பல ஆயர்கள், திருச்சபையின் தலைவர்கள் உலகெங்கும், ஒருவேளை அது காலனி ஆதிக்க பின்னணியாக கூட இருக்கலாம், பல உலகெங்கிலும் இந்த திருச்சபைகள் வளர்ந்தது, கட்டப்பட்டது, விரிவானது. அவற்றுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்காக உழைத்தவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே வேளையில் இந்த நகர்வில் சில கருத்தியல்களும் வளர்ந்தன. சில கருத்தியல்கள் கட்டமைக்கப்பட்டன. ஒன்று, எக்ஸ்க்ளூசிவிசம். நாங்கள் மட்டும்தான் கடவுளின் மக்கள், நாங்கள் தான் அவருடைய செல்ல பிள்ளைகள், நாங்கள் தான் அவருடைய மீட்புக்கு சொந்தக்காரர்கள், மற்றவர்கள் எல்லாம் இல்லை, நாங்கள் மட்டும்தான். இரண்டு, இண்டிவிஜுவலிசம். தனி மனித மீட்புக்கு அதிக முக்கியத்துவம் தந்து, அது முக்கியம், அதை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. இந்த தனி மனித மீட்புக்கு அதிக முக்கியத்துவத்தை தந்து சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு தளத்தில் மாற்றப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி, அமைப்பு வடிவம் பெற்றுவிட்ட பாவங்களை பற்றி அதிகம் சிந்திக்காமல் இருந்திருக்கிறது. மறு உலக நம்பிக்கை. இந்த மறு உலக நம்பிக்கை என்பது, நாம் இந்த உலகத்தில் ஏதோ தண்ணீர் மீது தாமரை போல் ஒட்டாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஏனென்றால் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் ஒரு நாள் வேறெங்கோ போய்விடுவோம் என்கிற அந்த மறு உலக லைஃபில் இயேசுவின் நேரடி அழைப்பான என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு துன்பங்களை சகித்து இந்த உலகத்தில் பணி செய்யட்டும். நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்களாய் அவர்கள் பணி செய்யட்டும், சமாதானம் செய்கின்றவர்களாய் அவர்கள் பணி செய்யட்டும் என்கின்ற கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட முக்கிய அழுத்தங்களை நாம் வசதியாக மறந்துவிட்டோம். Witness of some successful stories. நாம் பல சாட்சிகளை கேட்டிருக்கோம். கடவுள் எங்களை ஆசீர்வதித்தார், கடவுள் எங்களை பெரிய செல்வந்தராக்கி விட்டார், நாங்கள் பெரிய நிலைக்கு வந்திருக்கிறோம். கடவுள் செல்வத்தால் ஆரோக்கியத்தால் நம்மை ஆசீர்வதித்தார் என்கின்ற நன்றி சொல்லுகிற அதே நேரத்தில் இதையெல்லாம் பெற்றிராத, வாழ்க்கையில் வசதி இல்லாத, செல்வத்தை நுகர முடியாமல் அன்றாடக வாழ்வில் தினம் தினம் போராடி கொண்டிருக்கும் ஏழை எளிய புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களின் கதறல்களை, அழுகைகளை நாம் காது கொடுத்து கேட்கவில்லை. The mentality of status quo support. இன்று அரசியல், பண்பாட்டு, பாரம்பரிய அதிகாரங்கள், இந்த அதிகாரங்கள் எல்லாம் கடவுளால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கேள்வியின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேள்வியின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மதிப்பீடுகள், உமது அரசு வருக என்கின்ற அந்த இயேசுவின் அந்த திருக்காட்சியை பல நேரங்களில் நாம் நமதாக்கிக் கொள்ளவில்லை. இவற்றையெல்லாம் சீர்படுத்துவதற்கு
நாம் வசதியாக தவிர்த்துவிட்ட அல்லது நாம் முக்கியத்துவம் தராத, கவனம் செலுத்தாத பகுதிகளை கவனம் செலுத்த திருமறையை நாம் உற்றிப்பார். திருமுறை காட்டுகிற, குறிப்பாக இயேசு காட்டுகிற, இயேசுவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுள் காட்டுகிற திருப்பணி, அருட்பணி என்பது எப்படிப்பட்டது? நாம் படிக்க கேட்ட திருமறை பாடம் மத்தேயு நற்செய்திநூல் 28ஆம் அதிகாரம் 16 துவங்கி கடைசி வரைக்கும் கிறிஸ்தவ மரபில், கிறிஸ்தவ குடும்பங்களில், கிறிஸ்தவ திருச்சபைகளில் பிறந்து வளர்ந்த நம் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு பகுதிதான் இது. உயிர்த்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு தருகிற பேராணை, கிரேட் கமிஷன். நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போங்கள், தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், அனைத்து மனித கூட்டங்களையும் என் சீடராக்குங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி செய்யுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். இது கிறிஸ்து தன் சீடர்களுக்கு தந்த இறுதி பேராணை, கிரேட் கமிஷன். நாம் இந்த பேராணையில் பல நூற்றாண்டுகளாய் திருமுழுக்கு கொடுப்பதும், பிள்ளைகளை கிறிஸ்தவர்களாக்குவதும், அதன்படி திருச்சபைகள் வளர்வதும், இதை ஊக்கமாய் செய்கிறோம், உண்மையாய் செய்கிறோம். That is really great, really great. அதே வேளையில் அவர் சீடராக்குங்கள் என்று சொன்னாரே, அதை செய்திருக்கிறோமா? Making discipleship is a serious business. சீடராக்குங்கள். நான் உங்களுக்கு எவற்றையெல்லாம் சொல்லித் தந்தேனோ, எவற்றையெல்லாம் கட்டளையிட்டேனோ அதையெல்லாம் அவர்களும் செய்யும்படி சீடராக. நாம் கிறிஸ்துவின் சீடர்களை உருவாக்கி இருக்கிறோமா? கிறிஸ்து கற்பித்தவற்றை, கிறிஸ்து வாழ்ந்து காட்டினதை அப்படியே பின்பற்றுகிற கிறிஸ்துவை போன்ற அவரது சீடர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? அதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோமா? அந்த சீடத்துவத்தினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? சீடராக்குதல் என்பதில் நாம் பெருமளவுக்கு தோல்வியுற்றிருக்கிறோம், பெருமளவுக்கு தோல்வியுற்றிருக்கிறோம். அந்த சீடத்துவத்தின் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஒன்று, ஏழையாக்கப்பட்டோர் மீது திருச்சபை காட்ட வேண்டிய கரிசனம். நம் எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஒரு செல்வந்தரான இளைஞர் வருகிறார். வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறார், ஐயா, நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன செய்ய? அந்த உரையாடலின் கடைசியிலே இயேசு சொல்லுகிறார், உனக்கு இருப்பதை விற்று ஏழையருக்கு கொடு, உனக்கு இருப்பதை விற்று ஏழையருக்கு கொடு. நற்செய்தி வரலாற்றில் இயேசுவை சந்தித்தவர்கள் அநேகர் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்த எல்லாருடைய வாழ்வும் மாறி இருக்கிறது. நிக்கோதேமு சந்திக்கிறார், வாழ்வு மாறுகிறது. சகையை சந்திக்கிறார், வாழ்வு மாறுகிறது. அந்த ஒட்டுமொத்த நற்செய்தியின் கதையாடலில் இயேசுவை சந்தித்தும் வாழ்வு மாறாத ஒரே நபர் இந்த செல்வந்தர். அந்த பகுதி முடியும் பொழுது அவர் மிகுதியான செல்வந்தராக இருந்ததால் அவர் துக்க முகத்தோடு திரும்பி போயிருந்தார். நம்ம எல்லாருக்கும் குடும்பங்கள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் பல விருப்பங்கள் உண்டு. ஆனாலும் இயன்ற அளவுக்கு நம் விருப்பங்களையும் நாட்டங்களையும் ஓரங்களுக்கு தள்ளி
நற்செய்தியின் மைய அழைப்புக்கு முன்னுரிமை தந்து வாழுகிற ஒரு சீடத்துவ வாழ்வை நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். 2, இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட். இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட், அனைவரையும் இணைத்துக் கொள்ளும் மனநிலை. நான் ஏன் இதை அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், உலகில் இருக்கிற பல நாடுகளில் நாம் வாழுகிற இந்திய மண் முற்றிலும் வேறுபட்டது. இட் இஸ் டோட்டலி யூனிக். டோட்டலி யூனிக். பல நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்கிற மக்கள் ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்திய சூழலில் பல சமய மக்கள், பல இனம், பல மொழி, பல கலாச்சாரம், பல சமயம். நம்முடைய அண்டை வீட்டில் வாழ்கிறவர் ஒரு இந்து நண்பராக இருக்கிறார். நம்முடைய அலுவலகத்தில் பக்கத்தில் இருந்து பணியாற்றுகிறவர் ஒரு இஸ்லாமிய நண்பராக இருக்கிறார். நான் பேருந்திலோ ரயிலிலோ பயணிக்கும் பொழுது நான் சீக்கியரை சந்திக்கிறேன், பௌத்தரை சந்திக்கிறேன். ஆக எப்பக்கத்திலும் பல் சமய நம்பிக்கை உள்ள மக்கள் நடுவில் நாம் வாழ்கிறோம். அப்படி என்றால் இந்த பிற சமய மக்களை பற்றிய நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது பாருங்கள். நம்முடைய இஸ்லாமிய நண்பர், எனக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் உண்டு. அந்த இஸ்லாமிய நண்பர் என் வீட்டுக்கு வந்தால், அவரை நான் பார்க்க நேர்ந்தால், என் மகள் அவரை மாமா என்று அழைக்கிறார். மாமா என்று அழைக்கிறார். அவர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு நம்மை அழைக்கிறார்கள், நம் வீட்டு விசேஷங்களுக்கு நாம் அவர்களை அழைக்கிறோம். இப்படி ஒரு வித்தியாசமான மதங்களை தாண்டிய மனித உறவு என்பது இந்தியாவில் மிக நீண்ட நூற்றாண்டுகளாக நடப்பில் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் பிற சமய மக்களை எப்படி ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் பிற சமய மக்களை அவர் எப்படி பார்த்து சொன்னார்? ஒரு நாள் ஒரு நூற்றுக்கதிபதி இயேசுவிடம் வந்து, ஐயா, என் வீட்டு வேலைக்காரர் நோய்வாய்ப்பட்டது. நான் ஒரு பெரிய அதிகாரி. இந்த நூற்றுவர் தலைவர் என்பவர் யூத சமயத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு ரோமர். ரோமருக்கு என்று வேறு வழிபாடுகள் உண்டு, வேறு சமயங்கள் உண்டு. அவர் யூத சமயத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் வந்து சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய அதிகாரி தான். ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். பெரிய ஆழ்த்தம். ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, வீட்டுக்கு கூட வர ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, வேலைக்காரர் ஏன் சொல்லுகிறான்? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். இன்னொரு சமயத்தவர், இந்த சமயத்தை சாராதவர், அவரை ஏற்று பாராட்டுகிறார்கள். விசுவாசம் தெரியும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கும் நல்ல சமாரியன் உவமை தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்கிறார்கள். அந்த சமாரியர் யூதரா? அவர் வேறு சமயத்தை அவர்களது நற்செயல்களை இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லாரும் பெருமைப்பட்டு பேசுவதில்லையா? அந்த நல்ல சமாரியன் பெயரிலே நம்முடைய திருச்சபைகள் எத்தனை நிறுவனங்கள் நடத்துகிறது. குட் சமாரிட்டன் ஹாஸ்பிட்டல், குட் சமாரிட்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆனால் அந்த சமாரியன் யூதமயத்தை சார்ந்தவரா? இல்லையே. அவர் இன்னொரு சமயத்தை சார்ந்தவர் தானே. முதல் உடன்படிக்கை நூலில் வருகிற சாரிபாத் கைம்பெண் யூத சமயத்தை சார்ந்தவரா? சீரியாவில் இருந்து வந்து நலம் பெற்ற நாகமான் யூத சமயத்தை சார்ந்தவரா? கடைசியில் மார்க்கு நற்செய்தியில் காட்டுகிற சிலுவை காட்சியில எல்லாம் முடிகிறது. கடைசியில் உரத்த குரலில் கத்தி உயிரை விடுகிறார். கீழே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த நூற்றுக்கதிபதி. கீழே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவர் ரோம அரசின் பணியாளர்.
இவர் யூதர் அல்ல, ரோம அரசரை கடவுளின் மகன் என்று சொல்லுகிறவர். மார்க் 15ஆம் அதிகாரம். இந்த மனிதன் நடப்பதையெல்லாம் பார்க்கிறார். அவர் இறந்த பிறகு அந்த மனிதன் சொல்கிறார், இவர் மெய்யாகவே கடவுளின் மகன், மெய்யாகவே கடவுளின் மகன். ரோம சீசரை கடவுளின் மகன் என்று சொல்லுகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு பணியாளர், சீசர் தான் கடவுளின் மகன் என்று அறிக்கை பண்ணுகிறவர், சீசரிடத்தில் சம்பளம் வாங்குகிறவர். அவர் சொல்லுகிறார், அவர் அல்ல, இவர்தான் உண்மையாகவே கடவுள். பிற சமய மக்கள் இயேசுவின் காலத்திலும் இருந்தார். அவர்களை இயேசு எப்படி அணுகினார், எப்படி பார்த்தார், எப்படி பரிவு காட்டார், எப்படி அவர்களை பாராட்டு. கானானிய பெண் நிகழ்ச்சி, கடைசியில அந்த பெண்ணை பற்றியும் கடைசி முடியும் பொழுது, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லி. நாம் என்றைக்காவது பிற சமய மக்களின் நம்பிக்கையை பாராட்டிருக்கிறோம்? பாராட்ட நமக்கு மனம் வந்திருக்கிறதா? நமது பார்வைகள் புரியட்டும், நமது பார்வைகள் விசாலமாகட்டும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுளின் பிள்ளைகளாக நாம் அனைவரோடும் இணைந்துதான் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். இன்னொன்று நாம் சந்திப்பது இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ், பாலின வேற்று. ஆண்டாண்டு காலமாய் ஆண்கள் தான் தலைவர்கள், ஆண்டாண்டு காலமாய். ஆனால் இயேசு, நற்செய்தி நூலில் காட்டப்படுகிற இயேசு அப்படி பாவித்தாரா? லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே இயேசுவின் திருப்பணிக்கு உதவி செய்த பெண்களின் பட்டியல் இருக்கிறது. பெண்களின் பட்டியல், இவர்கள்தான் அவருடைய திருப்பணிக்கென்று தங்கள் சொத்துக்களால், தங்கள் ஆஸ்திகளால் அவரை தாங்கினவர்கள். They are the real funding agency for this. பெண் சீடர், குறிப்பாக லூக்கா நற்செய்தி நூலிலே இந்த பெண் சீடர்கள் எப்படி இயேசுவோடு இயேசுவின் திருப்பணியை ஆண் சீடர்களை விடவும் விழிப்போடு செய்தார்கள் என்பதை பறைசாற்றுகிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த போது முதலில் அவர் காட்சி அளித்தது பெண் சீடர்களுக்குத்தான், பெண் சீடர்களுக்குத்தான். அந்த பெண் சீடர்களிடம்தான் சொன்னார், நீங்கள் என் சீடரிடத்திற்கு போய் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்பு கலிலேயாவுக்கு போய்விட்டார், அங்கே போங்கள், அங்கே அவரை அந்த செய்தி. ஆக அந்த உயிர்ப்பின் செய்தியை மகதலேனா மரியாளுக்கு முதலில் தந்து, அந்த மகதலேனா மரியாள் வழியாக மற்ற சீடர்களுக்கு கொண்டு போய் அறிவிக்கிறார். மற்ற சீடர்கள் அப்போஸ்தலர்கள் எனப்பட்டால் இந்த மகதலேனா மரியாள் தான் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர். She is the apostle of the apostle. அடுத்து இந்த அருட்பணியில் நம்மை சேராதவர்களையும் இணைத்துக் கொள்வோம், நம்மை சேராதவர்களையும் இணைத்துக் கொள்வோம். மத்தேயு மார்க்கு 9ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்களில் இருக்கிற பகுதிகளிலே யோவான் வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, நம்மை சேராத ஒருவர் உம்முடைய பெயரில் பேய்களை ஓட்டுகிறார், நாங்கள் அவரை அதட்டினோம் என்று சொல்லுகிறார். என்னுடைய பெயரால் அவர் பேய்களை திரட்டினது உண்மை என்றால் அவர் கட்டாயம் என்னை பற்றி இழிவாக பேச, கட்டாயம் என்னை பற்றி இழிவாக பேச. ஆகவே அவரை தடை செய்ய. அவர் நம்மை சாராதவர் தான், இருந்தாலும்
நாம் செய்கிற ஒத்த பணியை அவரும் செய்கிறார். அவரை அதட்ட வேண்டாம். ஒருவேளை கடவுளின் பங்காளர்களாக பணியாற்றுகின்றவர்கள் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. கடவுள் விரும்புகிற நீதிமிகு ஆட்சியை, கடவுள் விரும்புகிற சமாதானம் மிகு ஆட்சியை, அடக்குமுறைக்கு எதிரான ஆட்சியை, ஆதிக்கங்களுக்கு எதிரான ஆட்சியை உருவாக்குவதற்காக உழைக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களும் கடவுளின் பங்காளிகள் தான். அவர்களை ஏற்க தயங்கக்கூடாது. நல்ல சமாரியன் உவமையிலே ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார். இந்த சமாரியன் அடிபட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்துக்கு புண்களை எல்லாம் கட்டி அவரை கொண்டு போய் சத்திரக்காரன் சேர்க்கிறார். இந்த சத்திரக்காரனுக்கும் அடிபட்டவருக்கும் என்ன தொடர்பு? இந்த சத்திரக்காரனுக்கும் இந்த சமாரியனுக்கும் என்ன தொடர்பு? அவர் தொடர்பே இல்லை. ஆனால் நாம் செய்கிற இந்த மீட்பு பகுதி, நான் முன்வைக்கிற இந்த முன்னெடுப்பில் யாரையெல்லாம் இணைத்துக் கொள்ள முடியுமோ அவர்களெல்லாம், அவர்கள் நம் இனத்தை சாராதவர்களாக இருக்கலாம், அவர்கள் நமது சமயத்தை சாராதவர்களாக இருக்கலாம், பட் we are united in our goal. இன்னொன்று, நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில், இந்த சமூகம் யாரையெல்லாம் அசிங்கமானவர்கள் என்று சொல்லுகிறது, யாரையெல்லாம் மிக மோசமானவர்கள் என்று சொல்லுகிறது, யாரையெல்லாம் இழிவானவர்கள் என்று சொல்லுகிறது, அவர்களோடு தோழமை கொள்ளுகிற துணிச்சல், அவர்கள் ஒழுக்கமற்றவர்கள், அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்கள் தவறு செய்கிறவர்கள் என்று ஒரு பெருங்கூட்ட மக்களை நாம் அடையாளம் வைத்திருக்கிறோமே, அவர்களோடு தோழமை கொள்ளும் துணிச்சலை கிறிஸ்து நமக்கு தருகிறார். And Jesus is known as friend of sinners. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இவன் பாவிகளுக்கு சிநேகிதன். பாவிகளுக்கு சிநேகிதன். இந்த உலகம் அவர்களை பாவிகள் என்று சொன்னது, ஆகாதவர்கள் என்று சொன்னது. அவர்களோடு அவர் பந்தி அமர்ந்தார், அவர்களோடு நட்பு பாராட்டினார், அவர்களோடு தோழமையில் வளர்ந்தார். ஒரு நாளும் அவர்களை இழிவானவர்களாக தள்ளிவிடவே இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் போய் யூத சமயத்தின் தலைவர்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், இவர் பாவிகளோடு பந்தி அமர்கிறார், பாவிகளோடு பந்தி அமர்கிறார். அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் நலிவுற்ற பிரிவினரோடு, சமூகத்தில் விளிம்பு நிலைக்கு வீசி எறியப்பட்ட மக்களோடு, சமூகத்தில் தினம் தினம் உழைத்தும் தோற்று போன மக்களோடு இழிவும் நிந்தனையும் அவமானமும் நித்தம் நித்தம் தாங்கி வாழ்க்கையோடு போராடி போராடி செத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நலிந்த பிரிவினரோடு இயேசு எப்படிப்பட்ட உறவு வைத்திருந்தார். அடுத்து மன்னிப்பது. மன்னிப்பது சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொண்ட படிப்பினைகளைத்தான் நாம் பேசுகிறோம். மன்னிப்பது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 காணாமல் போன உவமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நம் எல்லாருக்கும் புரியும். இப்ப நீங்க பேசணும், என்னென்ன காணாம போன உவமை அது? 1, வெள்ளிக்காசு காணாமல் போனது. 2, ஆடு காணாமல் போனது, அழகு. 3, இளைய மகன் காணாமல். இந்த 3 காணாமல் போன உவமை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த ஒரு அப்பா, 2 மகன்கள், ஒருவன் பெரியவர், ஒருவன் இளையவர். இந்த கதைக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? கெட்ட குமாரன் கதை. உலகளவிலே இந்த கதை இப்படித்தான் சொல்லப்படுகிறது. நீண்ட நெடும் காலமாக இந்த கதையை நாம் இப்படித்தான் சொல்ல கேட்டிருக்கிறோம், நாமும் அப்படித்தான் சொல்லுகிறோம். அன்பு நண்பர்களே, அந்த கதையை மீண்டும் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள்.
இளைய மகன் திரும்ப வீட்டுக்கு வருகிறான். ஒரு கதை தானே, உவமை தானே. அந்த உவமைக்குள் நாமும் சில கற்பனைகளை செய்து பார்க்கலாம். அப்படி அவர் வருகிறார். அப்படி வரும் பொழுது அந்த தந்தை செத்து போயிருந்தால் கதை என்ன இருக்கும்? கதை என்ன இருக்கும்? அப்படி என்றால் அந்த கதையின் கதாநாயகன் இந்த இளைய மகனா அல்லது அப்பாவா? யார் கதாநாயகன்? அப்படி என்றால் இனிமேல் அந்த கதையை அன்புள்ள அப்பா என்று சொல்லுங்கள். இனியும் கெட்டகுமாரன் என்று 2000 ஆண்டுகளாக சொன்னது போதும். அன்புள்ள அப்பா, பன்னிக்கு அப்பா. இளைய மகன் செய்தது தவறுதான். அதை யாரும் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அவர் திரும்பி வருகிறார். 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வருவதை கண்டு. எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த மகன் வருகிறானோ தெரியாது. தூரத்தில் வரும்பொழுதே அந்த தந்தை பார்த்து விடுகிறார். அப்படி என்றால் வயதான காலத்தில் கண் பார்வையெல்லாம் மங்கிப்பட்டு இருக்கிற ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் மீண்டும் வருவான் என்று அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தாரே அந்த தந்தை தவறெடுத்தவன் நடந்து வருகிறான். அந்த 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தவறெடுத்த மகன் நடந்து வருகிறான். மன்னிக்கிற தந்தை தள்ளாத வயதில் ஓடி போகிறது. இதுதான் கிறிஸ்து வெளிப்படுத்தின கடை. அவர் தவறெடுத்தவர்களை அப்படியே ஒரு நாளும் விட்டுவிட போவதே இல்லை. விடவே மாட்டார். அங்க இன்னொரு மாதிரியும் இருக்கிறது. மூத்த மகன். இளையவன் வந்து விரும்பு நடந்து கொண்டிருக்கிறது. மூத்தவர் வருகிறார். வசனம் 30 6வது வாக்கு. லூக்கா 15:30. தேசிகளிடத்தில் உன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உன்னுடைய மகன் வந்திருக்கிறான். இந்த வார்த்தையை திரும்ப யோசித்து பாருங்கள். இந்த உரையாடல் எங்கே நடக்கிறது? ஒரு வீட்டு சூழல். ஒரு அப்பா, கூட பிறந்த தம்பி, இவர் அண்ணன். அவர் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்றெல்லாம் அந்த கதையில் இருக்கிறது. யாரும் மறுக்கவில்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு அண்ணன் ஒரு அப்பாவிடத்தில் தம்பியை பற்றி பேசும் பொழுது விபச்சாரிகளிடத்தில் போன என்று ஆரம்பிக்கிறார். அந்த கதையிலே இந்த வார்த்தை அங்குதான் வருகிறது. அப்படி என்றால் இந்த அண்ணன் எப்படிப்பட்டவன் என்று யோசிக்கிறார். ஒரு அப்பாவிடத்திலே தம்பியை பற்றி பேசும் பொழுது இந்த வார்த்தையை ஒருவன் பயன்படுத்துகிறார் என்றால் அவன் எப்படிப்பட்ட பணங்கள்? விவசாயிகளிடத்தில் உமது செல்வங்களை எல்லாம் அழித்து போட்ட உன்னுடைய மகன் வந்திருக்கிறான். ஆக அந்த வீட்டில் அப்பாவை அப்பா என்றும் இந்த மூத்த மகனால் அழைக்க முடியவில்லை, தம்பியை தம்பி என்றும் அழைக்க முடியவில்லை. இப்பொழுது நான் கேட்கிறேன், உண்மையில் காணாமல் போனது இளைய மகனா மூத்த மகனா? காணாமல் போனது யார்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 காணாமல் போனதை பற்றி நாம் சொன்னோம். ஆனால் ஒரு புதிய ஏற்பட்ட அறிஞர் சொல்லுகிறார், அதில் 3 காணாமல் போன விஷயங்கள் அல்ல, 4 காணாமல் போன விஷயம். ஒன்று, வெள்ளிக்காசு வீட்டுக்குள் காணாமல் போனது. ஆடு வீட்டுக்கு வெளியே காணாமல் போனது. இளைய மகன் வீட்டுக்கு வெளியே காணாமல் போனான். மூத்த மகன் வீட்டுக்குள்ளேயே காணாமல் போனான். 2 மாதிரிகள். எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தந்தையின் மாதிரி, கூட பிறந்த சகோதரனை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத தந்தை. சீடத்துவ சமூகமாக நாம் மன்னிக்க சண்டைகளும் சத்துரவுகளும் காழ்ப்புணர்வும்
இருக்கத்தான் செய்யும். நேரடியான துரோகங்கள் நமக்கு எதிராக நடந்துதான் இருக்கிறது, நமக்கு எதிராக நடந்துதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் மன்னிக்கிற மனநிலையை பற்றிக் கொள்வது. இயேசு நிலுவையில் துன்பத்தில் உச்சியில் கதறிக்கொண்டிருக்கும் வேளையில் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார்கள். நாம் மன்னிக்க கற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனை கோபம், எத்தனை வன்மம், எத்தனை பொறாமை, எத்தனை காய்ப்புணர்வு. மன்னித்தல் கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் உச்சநிலை வருவது. ஆண்டவர் இயேசு சீரதம் வாழ்வில் இத்தகைய மாற்றங்களும் பார்வைகளும் வர வேண்டும் என்று விரும்பினார். அதை பல செயல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார். அதை சீடர்கள் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு நாம் அதில் கற்றுக்கொள்ள இரண்டாவது முக்கியமான செய்தி ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். சீடத்துவ அழைப்பில் வாழ்கிற நாம் சில அடிப்படைகளை மீண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சீடத்துவத்தின் வாழ்வில் ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஆண்டவர் இயேசு நற்செய்தி நூல்களில் பல இடங்களிலே, குறிப்பாக மார்க் 1:35 அவர் அதிகாலமே இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு பகுதிக்கு சென்று ஜெபித்தார். ஜெபம் ஜெபம் அவர் வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் தந்தையோடு இருக்கும் உறவை எந்த நிலையிலும் அவர் துண்டித்துக் கொள்ளவே இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாகவே இருக்கிறோம். எத்தனை சோதனைகள் வந்த போதும், எத்தனை அவமானங்கள் வந்த போதும், துன்பத்தின் உச்சியில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் தந்தையாம் கடவுளோடு அவர் கொள்ளுகின்ற உறவில் ஒரு நாளும் இடைவெளி வந்ததே இல்லை. He is a man of prayer and he was very regular to common worship. கூட்டு தொழுகைக்கு எப்பொழுதும் அவர் முன்னுரிமை தந்து கூட்டு தொழுகையில் போய் பங்கேற்றார். பல தொழுகை கூடங்களிலே லூக்கா நற்செய்தி 4 அவர் வளர்ந்த சொந்த ஊரான நாசரேத்தூர் தொழுகை கூடத்தில் மக்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர்களோடு போய் பங்கேற்கிறார். தனி ஜபம், கூட்டு ஜபம், இவற்றையெல்லாம் அவர் தவிர்க்கவே இல்லை. ஜபம் தேவை பட்டியல் அல்ல. இன்றைக்கு நாம் செய்கிற ஜபங்களை எல்லாம் பற்றி யோசித்து பார்த்தால், சின்ன வயதிலே மளிகை கடைக்கு போகும் பொழுது அம்மா ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்பார்கள். இதெல்லாம் போய் தம்பி வாங்கிட்டு வா. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் தேவை பட்டியல்களாகத்தான் இருக்கு. எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும். நம்முடைய தேவைகளை விருப்பங்களை சொல்லுகின்ற பட்டியலாக மட்டும்தான் இருக்கிறது. தவறில்லை, தவறில்லை, இருக்கிறது. மலைப்பொழுதிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வெளி வேடக்காரரை போல் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நடிக்காது. அரைக்கிறதை கூட்டிக் கொண்டு உள்ளார்ந்த முறையில் கடவுளை நோக்கி வேண்டும். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? இயேசு சொல்கிறார், கொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும் பொழுது உங்கள் பரமபிதா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? ஜெபம் என்பது என்ன? ஜெபம் நாம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கான வலிமையை நமக்கு தருகிறது. The prayer fellowship with God enable us to reach clarity.
in the midst of confusion, complexities, குழப்பங்களும் என்ன செய்வது என்று தெரியாத நேரங்களும் நம் வாழ்வில் வந்து நிற்கும் பொழுது ஜெபம் நமக்கு அந்த தெளிவை தருகிறது. Prayer empowers us in the difficult times. It gives the courage to bear the cross. மோசமான நேரங்களில், அவமானங்களை சந்திக்க வேண்டிய நேரங்களில் ஜெபம் துணிச்சலோடு சிலுவை சுமக்கும் தைரியத்தை தருகிறது. தைரியத்தை உலகம் இகழலாம், அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம். ஆனாலும் அந்த நேரத்திலும் அந்த சிலுவை சுமக்கும் தைரியத்தை ஜெபம் நமக்கு தருகிறது. ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன? ரெவரண்ட் டாக்டர் ஃபாதர் ரெக்ஸ் என்று ஒரு கத்தோலிக்க தந்தை, அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், The Prayer Is என்று ஒரு நூல். அந்த நூலிலே ஜெபம் என்பது என்ன என்று அவர் விளக்குகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சமகால சிக்கல்களை கேள்விக்குட்படுத்தி, நாம் வாழுகிற காலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறதே அதை கேள்விக்குட்படுத்தி, ஜெபம் என்பது என்ன? சமகால சிக்கல்களை கேள்விக்குட்படுத்தி அதில் கடவுளின் நிலைப்பாடு எது என்று தெரிந்து அந்த நிலைப்பாட்டை செய்வதற்கு உன்னை அர்ப்பணிப்பதே ஜெபம். சமகால சிக்கல்களை கேள்விக்குட்படுத்தி அதில் கடவுளின் நிலைப்பாடு எது என்று தெரிந்து அந்த நிலைப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு உன்னை அர்ப்பணிப்பதுதான் ஜெபம். ஆக என் தேவைகளை, என் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள நான் சொல்லுவதை கடவுள் கேட்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருந்து, அப்படி அல்ல. ஜெபம் என்பது கடவுள் சொல்லுவதை நான் கேட்கிறேன். என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற, என்னுடைய தேவைகளை செய்ய, என் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே ஒரு கடவுள் என்றால் அது ரொம்ப குறைவான புரிந்து. இந்த உலகத்தில் கடவுளுக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை செய்ய கடவுள் சொல்லுவதை நான் கேட்கிறேன். ஒருவேளை அவர் சொல்லுவது எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட, சில நேரங்களில் நாம் விரும்பாத ஊழியங்களையும் செய்ய வேண்டியிருக்கிறது. நமக்கு அது பிடிக்கவில்லை, ஆனாலும் கடவுளுக்கு அது பிடித்திருக்கிறது, அதை செய்துதான் ஆகும். And that is what prayer is all about. மிக அழகான எடுத்துக்காட்டு கெத்செமனே கதவம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் இறுதி உணவை சீடர்களோடு முடித்துவிட்டு எவரோனாத்தை கடந்து கெத்செமனே போகிறார். 3 சீடர்களோடு போகிறார். உள்ளம் கலங்குகிறார். உள்ளமும் உணர்வுகளும் உடலும் களைத்து போயிருக்கிறார். கதறி அழுகிறார். கதறி அழு, தந்தையே, இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இதற்காகத்தான் வந்தேன், இதற்காகத்தான் அனுப்பப்பட்டேன், இதை செய்து முடிப்பதற்காகத்தான் தந்தையால் இங்கு அனுப்பப்பட்டேன். ஆனாலும் அந்த வேளை நெருங்குகின்ற போது, ஐயோ, இதிலிருந்து நான் தப்பிக்க முடியாதா என்று நான் என் உள்ளத்துக்குள் நினைக்கிறேன். தந்தையே, இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நடக்கட்டும். எனக்கு இது பிடிக்கவில்லைதான், ஆனாலும் உன் விருப்பத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன். திஸ் இஸ் பிரேயர். இதுதான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணித்துக் கொள்வதுதான். அப்படி என்றால் யோவான் 14:13-14 வசனங்களிலே என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. யோவான் 15:7 நீங்கள் விரும்பினதையெல்லாம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. உண்மைதான், உண்மைதான், நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை எப்படி வாசிப்பது? How to read it? How to reread it? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
என்னுடைய பெயரால் நீங்கள் கேட்பது எதுவானாலும் தருவேன். எந்த பெயர்? இயேசு என்கிற பெயர். அவர் யார்? கடவுளால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். எதற்காக அனுப்பப்பட்டார்? கடவுள் தன்னுடைய விருப்பத்தை இங்கு நிறைவேற்றுவதற்காக, கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்தை இங்கு முழுமைப்படுத்துவதற்காக இயேசுவை இங்கு உலகத்துக்கு அனுப்பினார். அவர் வழியாக கடவுள் முழு நிறைவாய் உலக வரலாற்றில் வெளிப்படுத்தப்பட்டார். அப்படி என்றால் அந்த பேரில் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் அந்த பணி இலக்கோடு தொடர்புடையதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். இயேசுவின் பெயரால் நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் அவர் என்ன பணித்திட்டத்தோடு வந்தார்? அவருடைய பணி எப்படிப்பட்டதா இருந்தது? அவரது காட்சி எப்படிப்பட்டதா இருந்தது? அவரது அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த பணி தெளிவோடு தொடர்புடையவற்றைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். எனக்கு கப்பல் வேண்டும், ஏரோப்ளேன் வேண்டும் கேட்கக்கூடாது. அது கேட்கக்கூடாது. கிறிஸ்துவில் கடவுள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் பெயரால் கேளுங்கள் என்றால் அந்த கிறிஸ்துவின் பணித்திட்டத்தோடு இணைந்ததைத்தான் நான் கேட்க வேண்டும். கேட்க வேண்டும். நினைத்து பாருங்கள் நண்பர்களே. எனக்கு பெரும் செல்வம் வேண்டும், எனக்கு நிறைய பணம் வேண்டும். இதை எப்படி நான் கேட்க முடியும்? இதை எப்படி நான் கேட்க முடியும்? மலைப்பொழிவிலே இயேசு சொல்கிறார், இந்த உலகத்திலே சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் சொத்துக்களை சேர்க்காதே என்று சொன்னவரிடத்தில் எனக்கு பணம் கொடு என்று எப்படி கேட்க முடியும்? Can't we see the self contradiction? அதே மலைப்பொழிவில் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்தார், அவைகள் விதைப்பதும் இல்லை, அது களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவற்றை பிழைப்பூட்டுகிறார். இந்த காட்டு மலர்களை கவனித்து பாருங்கள். எவ்வளவு அழகு, எவ்வளவு நிறம், எவ்வளவு மனம், இப்படி அழகா இருக்கிறது. சாலமோன் என்கிற அரசர், அரசர் சாலமோனின் வாழ்க்கை வரலாற்றை யோசித்து பார்த்தால் திருமறை சாரா புற ஆதாரங்கள் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு 13 முறை உடை மாற்றுவாராம். எத்தனை முறை? 13 முறை உடை. அவ்வளவு அந்த உடையில் அவருக்கு பிரியம். சொல்லுகிறார், இந்த முச்செடிக்குள் புதர்களுக்குள் நுழைத்திருக்கிற இந்த பூக்கள் ஒன்றின் அழகு கூட சாலமோன் அணிந்த ஆடையில்லை. காட்டு மலர்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் கடவுளை எப்படி பிழைப்பூட்டுகிறார்? இவைகளையே அவர் பிழைப்பூட்டினார். நீங்கள் இவர்களை விட மிக முக்கியமானவர்கள் அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர் உங்கள் வாழ்க்கையின் தேவையை பார்த்துக் கொள்ள மாட்டாரா? கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த கடவுளை நம்புங்கள். இந்த பணம், பதவி, பட்டம் இவை ஒரு நாளும் நம்மை காப்பாற்ற போவதே இல்லை. நீங்கள் சேர்த்து வைக்கின்ற பணம் உங்களை ஒரு நாளும் காப்பாற்றவே காப்பாற்றாது. 1000 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லுவேன். காப்பாற்றவே. இந்த பரம தந்தையிடம் நம்பிக்கிறேன். அதன் நிறைவிலே இயேசு சொல்லுகிறார், முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். கடவுளின் நீதி மிக்க ஆட்சியை தேடுங்கள், அவரது நீதியை தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். அல்ல, அந்த வசனத்தின் சரியான முடிவு, இட் இஸ் நாட் ஆடட் அப். கூட்டி தருவேன், சேர்த்து தருவேன் என்பதல்ல. A correct translation is, it will be taken care of you. கூட்டி கொடுக்கப்படும் அல்ல, பார்த்துக் கொள்ளப்படும். கடவுள் பார்த்துக் கொள்வார். இப்படி கடவுளை முற்றிலும் நம்பி சார்ந்து வாழுகிற சீடத்துவ வாழ்க்கை கடவுள் பார்த்து
கட்டாயம் பார்க்கிறது. ஒரு நாளும் கைவிட, ஒரு நாளும் கைவிட. அவரது வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் இல்லை. அவரது வாழ்க்கை ஒரு நாள் நடிப்பில்லை. இந்த உலகியல் நாட்டங்களில், இந்த உலகியல் ஆசைகளில் நாம் கிறிஸ்துவின் மைய அழைப்பை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த சீடத்துவ வாழ்வில் there are some ethical restrictions. இதை பற்றியும் நாம் ஒரு பார்வையை பார்ப்போம். இந்த உலகத்தில் வளர்ச்சி பெற்ற எல்லா சமூகங்களுக்கும் அந்த சமூகங்கள் சிலவற்றை சரி என்றும் சிலவற்றை சரியில்லை என்றும் சொல்லும். do's and don'ts. எல்லா சமூகத்திலும், எல்லா சமூகத்துக்குள்ளும் இது சரி, இது தவறு. ஒருவேளை இந்திய சமூகத்து சரி என்று சொல்லுவது இங்கிலாந்து சமூகத்து சரி என்று தவறு என்று இருக்கலாம். அது கலாச்சார மாறுபாடுகளுக்கு வேறுபட்டது. இங்கு தவறு என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் மேற்குலையில சரி என்று ஏற்படலாம். நிறைய எடுத்துக்காட்டு கொடுக்கிறது, அது வேறு. ஆனால் எல்லா சமூகத்துக்குள்ளும் there are some do's and don'ts. இது இருக்கத்தான் செய்கிறது. இந்த சீடத்துவ பயணத்தில் இது சரி, இது தவறு என்று நான் எப்படி முடிவு செய்வது? What is the guideline? Our Lord summary. நம்ம ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலும் சொல்லுகிறோமே, நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருகிறது. இஸ்ரவேலே கேள், கடவுள் ஒருவர், முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு. இதற்கு ஒப்பாயிருக்கிற இன்னொரு கட்டளை என்னவென்றால், உன்னை நீ நேசிப்பது போல பிறரை. இந்த பிறர் அன்பு, பிறர் மீது கொள்ளுகின்ற அன்பு, இந்த உண்மையான அன்பு, பிறர் மீது நாம் கொள்ளுகின்ற உண்மையான அன்பு, இந்த பிறர் மீது நாம் கொள்ளுகின்ற உண்மையான அன்புக்கு உதவி செய்வதெல்லாம் நீ செய்ய வேண்டியது. இந்த உண்மையான அன்புக்கு தொந்தரவு செய்வதெல்லாம் நீ செய்யக்கூடாது. இவ்வளவுதான், இவ்வளவுதான். கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுள் அன்பின் அடிப்படையில், மன்னிப்பின் அடிப்படையில், பகிர்வின் அடிப்படையில், தோழமையின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் ஒரு புதிய மானுடத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த புதிய மானுடத்தை கட்டி எழுப்பும் பொழுது மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு கொண்டவராகத்தான் இருக்கும். அப்படி பிறர் மீது காட்டுகின்ற அன்புக்கு தொந்தரவு வராமல் நீ செய்கின்ற எல்லாம் நல்லதுதான். அதற்கு தொந்தரவு வந்தால் அது நீ செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நாம் பல நேரங்களில் சின்ன சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தி பெரிய தவறுகளை மறந்துவிடும். சின்ன சின்ன தவறு. சீடத்துவ வாழ்வில் நாம் இந்த பிறர் மீது கொள்ளும் genuine concern with our neighbor, genuine concern, genuine love. இதுவரை நான் சொன்னவைகள் எல்லாம் ஒரு சீடத்துவ வாழ்க்கை வாழ்கின்ற ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான மதிப்புகள், பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பார்வைகள். இவைதான் கிறிஸ்து விரும்பின அந்த இறையாட்சியை விரிவாக்கத்திற்காக உழைக்கும் மக்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை நான் நிறைவு செய்ய போகிறேன். இப்படி பயிற்றுவித்த சீடர்களை 12 சீடர்கள், அடுத்தது 72 சீடர்கள். இந்த சீடர்களை இயேசு உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டது. நாளை காலை வழிபாட்டில் அந்த 72 பேரை இயேசு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்பினார்? இது போன்ற காட்சியை சொல்லி அனுப்பினார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன? சீடத்துவம் இந்த உலகில் ஆற்ற வேண்டிய அருட்பணி எப்படிப்பட்டது? பொறுமையாக கேட்டவர்கள் எல்லோருக்கும்